வானவில் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவண்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தயே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. சரஸ்வதி நமசிபியம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்தித் பௌத்வே சதா. இன்று நாள் திங்கட்கிழமை, சோபகிருது வருடம் மாசி மாதம் 14வது நாள். இன்று ஆங்கில தேதிப்படி என்று பார்க்கும் பொழுது பிப்ரவரி மாதம் 26வது நாள் 2024. இன்று காலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை நல்ல நேரம். பின்பு மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை நல்ல நேரம். இன்று அதாவது காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை ராகு காலம். இன்று காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை யமகண்டம். இன்று யாருக்கு சந்திராசிரமம்? மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும் பொழுது அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அதாவது பயணங்களின் பொழுது மிகவும் எச்சரிக்கை தேவை மற்றும் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. இன்று மனக்குழப்பத்திற்கு ஆளாவீர்கள். இறைவனை மட்டும் நம்புங்கள். இன்றைய தினத்தில் உள்ள கிரக நிலைகளை பார்க்கலாங்க. மேஷ ராசியில் குரு பகவான் சஞ்சரிக்கின்றார். கன்னியில் கேது பகவானும் மீனத்தில் ராகு பகவானும் சஞ்சரிக்கின்றார்கள். மகரத்தில் செவ்வாய் மற்றும் சுக்கிர பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். கும்பத்தில் சூரியன், சனி மற்றும் புதன் பகவான் சஞ்சரிக்கின்றார்கள். இன்று சந்திரனுடைய நிலை பூரம் மற்றும் உத்திரம் நட்சத்திரத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். வாங்க ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான். இன்றைய தினத்தில் உள்ள கிரக நிலையின்படி அதாவது சந்திரன் மிக அருமையாக வீற்றிருக்கின்றார். இதனால் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கப் போகுது மேஷராசி அன்பர்களுக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, இன்று கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும் அல்லது கடனில் ஒரு பகுதியாவது நீங்கள் அடைப்பீர்கள். இன்றைய தினத்தில் உங்களுடைய களத்திர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் உங்களுடைய ராசி அதிபதியாகிய செவ்வாயுடன் கூடி பிருகு மங்கள யோகத்துடன் வீற்றிருக்கின்றார். இதன் காரணமாக கணவன் மனைவி உறவில் நல்ல ஒரு புரிதலும் ஒரு அன்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழலும் இன்று உண்டாகும். இன்றைய தினத்தில் இருவரும் இணைந்து சில முக்கியமான முடிவுகளை எடுப்பீர்கள். இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள். ரிஷப ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் சுக்கிர பகவான் அவர் செவ்வாயுடன் இணைந்து பாக்கியஸ்தானத்தில் வீற்றிருக்கின்றார். இன்று லாபஸ்தானத்தில் ராகு பகவானும் சந்திரன் பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று அமோகமான ஒரு காலகட்டம் என்றே சொல்லலாம். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு உங்களுக்கு சந்திரன் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்ப விசேஷங்க. குழந்தை பேர் இல்லாத தம்பதிகளுக்கு இன்று ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். நல்ல ஒரு செய்திகள் சேரும். இன்றைய தினத்தில் மருத்துவம் சம்பந்தப்பட்ட விஷயம், அதாவது குழந்தை பேருக்காக காத்திருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு அதுக்குண்டான முயற்சிகளை செய்தால் நிச்சயமாக கிடைக்குங்க. உங்களுடைய களத்திர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் மிக அருமையாகவே இருக்கின்றார். இதனால் உங்களுக்கு பல விதங்களிலும் ஏற்றங்களே நிகழும். தம்பதிகளிடையே நல்ல ஒரு ஒற்றுமையும் மன மகிழ்வு கிடைக்கக்கூடிய ஒரு சூழலும் உண்டாகும். இன்று விருந்து விழா என்று சென்று வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் அதாவது புதன் பகவான் பாக்கியஸ்தானத்தில் சூரியன் மற்றும் சனி பகவானுடன் வீற்றிருக்கின்றார். இது ஒரு பெரிய ஒரு அற்புதமான நிலை என்று சொல்லலாம். பல்வேறு விதங்களிலும் தங்களுக்கு நல்லதே நடக்குங்க. எப்படின்னு பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்று சந்திரன் சுகஸ்தானத்திலையும் இருக்காங்க மற்றும் புதன், சூரியன், சனி இந்த 3 கிரகங்களும் பாக்கியத்தில் இருப்பதாக தங்களுக்கு பல்வேறு விதங்களிலும் நன்மைகளே உண்டு. உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரன் அதாவது 4வது இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல கேந்திர ஸ்தானத்தில் இருப்பதனால பண வரவுக்கு பிரச்சனை இல்லைங்க. இன்று தேவைக்கேற்பாவது பண வரவு வந்து சேரும். இன்றைய தினத்தில் களத்திர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவானும் லாபஸ்தானத்தில் உள்ளதால் அதாவது திருமணம் ஆகாத அன்பர்களுக்கு நல்ல ஒரு வரன் கிடைக்குங்க. இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் யாரு? சந்திர பகவான்.
சந்திரன் உபஜய ஸ்தானத்தில், அதாவது 3வது இடத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். இவ்வாறு சஞ்சரிக்கிறது ரொம்ப விசேஷம்னே சொல்லலாம். எப்படி என்று பார்த்தீங்கன்னா, குறிப்பாக கடகராசியில் இருக்கக்கூடிய மார்க்கெட்டிங் பிரிவினர்களுக்கு நல்ல ஒரு அதாவது திருப்ப முனையாக இன்னைக்கு இருக்குங்க. எப்படி பார்த்தீங்கன்னு உங்களுடைய தொழிலை ஒரு டார்கெட் என்று சொல்லுவாங்க இல்லையா, அதை நீங்கள் இன்று எட்டக்கூடிய ஒரு சூழல் உண்டு. குறிப்பாக மார்க்கெட்டிங் பிரிவினர்களுக்கெல்லாம் இன்று அதிகமான ஆர்டர்கள் கிடைக்கும். அதை சொல்லுவாங்க இல்லையா, இந்த மாதம் எண்டுக்குள்ளே முடிக்கிற விஷயத்த நான் முதலே முடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சில விஷயங்கள்லாம் நீங்கள் சொல்லுவீங்க. அதற்கு அதிகமாகவே முடிக்கக்கூடிய சூழலும் உண்டு. இன்று கணவன் மனைவி ஒற்றுமை என்று பார்க்கும்போது சின்ன சின்ன வாய் தகராறுகள் வந்து போகும். கூடுமானவரை விட்டு கொடுத்து செல்வது நல்லது. இன்றைய நாள் மிக சிறப்பாகவே. வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் சூரிய பகவான், அவர் இருக்கக்கூடிய நிலை களத்திரஸ்தானத்தில், அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்களுடன் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதியாகிய யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான், அவர் களத்திரத்தில் இருந்தாலும் கொஞ்சம் இன்று போராடி வெற்றி பெறக்கூடிய நிலை உண்டுங்க. உடல் நலம் விஷயத்துல ரொம்ப கவனம் தேவை. ஒரு சிலருக்கு இந்த தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படும். உங்களுடைய தனாதிபதி புதன் பகவான் கேந்திர ஸ்தானத்தில் உள்ளதால் பண வரவுக்கு பிரச்சனை இல்லை என்று சொல்லலாம். இன்றைய தினத்தில் உங்களுடைய உறவுக்காரர்கள், விருந்தினர்கள் வந்து போவார்கள். இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். கன்னி ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் உபஜயஸ்தானத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார். உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் மிக அருமையாகவே இருக்கார், அதாவது பஞ்சமஸ்தானத்துல. இதனால பல வருடங்களாக காத்திருக்கக்கூடிய காதலர்களுக்கு பெற்றோரின் சம்மதம் இன்று கிடைக்குங்க. இன்றைய தினத்தில் செவ்வாய் உச்சம் பலம் பெற்றிருப்பது மிக விசேஷம். இதனால இன்னைக்கு எந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது, நிலம் மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் கிட்டும். அதாவது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இடம் வாங்கணும், ஒரு வீடுக்கு மாற்றணும், அல்லது ஒரு கடை நல்ல இடத்துல கடை கிடைக்கணும். இது மாதிரியான சிந்தனைகள் எல்லாமே இன்று நீங்கள் முயற்சித்தீர்கள் என்றால் நிச்சயமாக நல்ல ஒரு பலன் கிட்டும். இன்றைய தினத்தில் உங்களுடைய சுகாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருந்து கொண்டு தனஸ்தானத்தை நோக்குவதால் நிச்சயமாக பண வரவுக்கு பஞ்சம் இல்லை என்று சொல்லலாம். இன்றைய தினத்தில் அதாவது களத்திரஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த குரு, அதாவது அஷ்டமஸ்தானத்திலிருந்து தனஸ்தானத்தை பார்க்கறதுனால சில இடங்களில் மாட்டிக்கொண்டு இருக்கக்கூடிய அதாவது அமௌண்ட் எல்லாமே இன்று கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு. இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் சுக்கிர பகவான், சுக்கிரன் சுகஸ்தானத்தில் செவ்வாயுடன் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார். இன்று சந்திரன் விரயஸ்தானத்தில் இருக்கின்றார். இன்று உபஜயஸ்தானத்தில் ராகு பகவானும், அதாவது விரயஸ்தானத்தில் சந்திரன் மற்றும் கேது பகவானும் இருப்பதனால் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் காரியங்கள் முயற்சித்தீர்கள் என்றால் நிச்சயமாக நல்ல ஒரு பலன் கிட்டும். உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சுக்கிரன் எங்கே இருக்கிறார், அதாவது சுகஸ்தானத்துல செவ்வாயுடன் சேர்ந்திருக்காங்க. பல்வேறு விதங்களிலும் தங்களுக்கு நன்மைகள் உண்டாகும். இன்று அதாவது வரவுக்கு மேல் சில செலவுகள் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. ஸோ இன்று சிக்கனமாக நடவடிக்கை இருப்பது மிக விசேஷம். இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் உப ஜெயஸ்தானத்தில் உச்ச பலத்துடன் சுக்கிரனுடன் இருப்பது மிக விசேஷம். இதனால என்ன மாதிரியான தகவல்கள், என்ன மாதிரியான விஷயங்கள் இன்று நிகழும் என்று பார்க்கும்பொழுது, வெளிநாடு முயற்சிகள் உங்களுக்கு பலிதமாகும். இடம் விட்டு இடம் மாறுதல், இவ்வாறான விஷயங்கள்லாம் நடக்குங்க. உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த குரு பகவான் உபஜயஸ்தானத்தில், அதாவது 6வது இடத்தில் இருப்பதனால பல்வேறு விதங்களிலும் நன்மைகள் நடக்குங்க. என்ன மாதிரியான விஷயங்கள் அப்படின்னு பார்க்கறச்ச, ஆசிரியர்களுக்கு அதாவது நல்ல ஒரு சம்பள உயர்வு, பதவி உயர்வு கிடைக்கும். வழக்கறிஞர்களுக்கு
நல்ல ஒரு வழக்குகள் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினத்தில் அதாவது உடல் நலத்துல வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் வந்து போகும். கவனம் தேவை. இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் குரு பகவான். குரு பகவான் பஞ்சமத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார். உங்களுடைய தனஸ்தானத்தில் செவ்வாய் உச்சம்பலம் பெற்றிருக்கின்றார். உடன் சுக்கிர பகவானும் வீற்றிருக்கின்றார். இதெல்லாம் என்ன மாதிரியான விஷயத்தை கொண்டு வரும் அப்படின்னு பார்க்கறதும் மற்றும் சந்திரனுடைய நிலை மிக முக்கியம். தொழில் ஸ்தானத்தில் அவர் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். ஸோ நிச்சயமாக வேலை இல்லை என்ற ஒரு நிலை நிச்சயம் நிகழாது. இன்றைய தினத்தில் ஆன்லைன் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நல்ல ஒரு லாபத்தை ஈட்ட முடியும். மற்றும் விவசாயிகளுக்கு ஒரு அமோகமான ஒரு காலகட்டம் என்று சொல்லலாம். இன்று உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு லாபத்தையும் நீங்கள் பார்க்கலாம். இன்றைய தினத்தில் அதுவும் குறிப்பாக ஒரு சிலருக்கு வேலை மாறுதல் அல்லது இடமாற்றங்கள் நிகழ்வதற்கும் வாய்ப்புகள் உண்டு. இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான். அவரு தனஸ்தானத்துல சஞ்சரித்து கொண்டிருக்கின்றார். இன்று சந்திரன் பூரம் மற்றும் அதாவது உத்திர நட்சத்திரத்துல பயணம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்று சந்தாசமம் இருக்குங்க. ஸோ கவனமாக இருக்க வேண்டும். உத்திராடம் மற்றும் திருவோண நட்சத்திரக்காரர்கள் இன்று எந்த ஒரு புதிய முயற்சிகளும் நீங்கள் மேற்கொள்ளலாம். குறிப்பாக அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் சிலவற்றை ஒதுக்குவதோ அல்லது இன்றைய தினத்தில் தள்ளி போடுவது மிக நல்லது. காரணம் உங்களுக்கு சந்தாசமம். சந்தாசமம் என்றாலே மனதில் குழப்பங்கள், ஒரு சரியான ஒரு மனத்தெளிவு இருக்காது. ஸோ இதன் காரணமாக எதுவாக இருந்தால் நாளை பார்த்து கொள்ளலாம் என்ற நிலை உங்களுக்கு இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருங்கள். இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் சனி பகவான் மிக அருமையாகவே வீற்றிருக்கின்றார். அவர் இருக்கிறது ரொம்ப நல்ல ஒரு இடத்துல இருக்காங்க. எப்படி அப்படின்னு பார்க்கறச்ச சனி அவங்க ஜென்ம ராசியிலே இருந்து ஆட்சி பெறுகிறார். ஆனாலும் 7 சனியில் ஜென்ம சனி வர இருக்கு. இன்று சந்திரனுடைய நிலையை கொஞ்சம் பாருங்க. இங்கன்னா பூரம் மற்றும் உத்திர நட்சத்திரம், அதாவது குறிப்பாக அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று மிகவும் கவனம் தேவை. காரணம் உங்களுக்கு சந்திராசிரமம். சந்திராசிரம தினத்தில் சுப காரியத்தை தவிர்ப்பது மிக நல்லது. இன்றைய தினத்தில் அதுவும் குறிப்பாக அப்படின்னு பார்க்கறச்ச இன்று பயணங்களின் பொழுது மிகவும் எச்சரிக்கை தேவைங்க. அது மட்டுமின்றி நமக்கு நெருங்கிய உறவினரிடம் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லுங்கள். நல்லதே நடக்கும். இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மீன ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் குரு பகவான் மிக அருமையாகவே உள்ளார். தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் அதாவது குரு பகவான் சஞ்சரிப்பது மிக விசேஷம். இதனால என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஆசிரியர்கள் மிகவும் சிறப்பார்கள். வங்கி பணியாளர்கள் மற்றும் அதாவது வங்கியில் வேலை செய்பவர்களுக்கு ஒரு சம்பள உயர்வோ அல்லது இடமாற்றமோ நிச்சயமாக தாங்கள் கேட்டிருந்த கோரிக்கைகள் நிகழும். இன்றைய தினம் உங்களுடைய அதாவது களத்திர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் விரயஸ்தானத்தில் சனியுடன் இருக்கின்றார். இன்று மார்க்கெட்டிங் பிரிவினர்களுக்கு கொஞ்சம் அதிக முயற்சியை எடுத்தீர்கள் என்றால் அதிகமான ஆர்டர்கள் கிடைக்குங்க. இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.